கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் எனக்கு ஷாக்கிங்காக நடக்குது. அந்த பொண்ணு வந்து எம்எட் முடிச்சிருக்கு ம். தமிழில். ம். முகில் நிலா அப்படிங்கிற பேரில் ஃபேஸ்புக்கில் பயங்கர ஃபேமஸான ஒரு கவிஞர் அந்த பொண்ணு. ஆமாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபோட்டோ பார்த்தோம் வந்துட்டோம். இன்னொன்று, ஊரில் ஆத்தூரில் குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியை அவ ஒரு 4 வருஷம் டீச்சராக இருந்திருக்கா. இதெல்லாமே எனக்கு அடுத்து தான் தெரியுது. நம்ம பாட்டு எழுதுகிறோம், நம்ம தமிழ் மேலே பித்தாக இருக்கும். இந்த பொண்ணு அப்படி தான் இருந்திருக்கா. இந்த கனெக்ஷன் எனக்கு புரியல. கல்யாணம் ஆகி வந்த பிறகு தான் அந்த பொண்ணு அந்த பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஹாஸ்பிட்டலில், அப்போவே நிறைய எனக்கு எதனா டைப் பண்ணி நினச்சிட்டே இருக்கும். நான் ஏதோ ஃபார்வர்டர் மெசேஜ் போல இருக்கு, வழக்கமாக அப்படி தட்டி விடுறது போல இருக்குன்னு நினச்சிட்டு மட்டும் அதுவாக கிரியேட் பண்ணி எழுதுன கவிதைகள் தான் அதெல்லாம். இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என் ஒய்ஃப்க்கு நான் ஒரு கவிதை கூட எழுதுனதே இல்லைங்க. அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்களா? ஊருக்கெல்லாம் ஆமாம். ஐயோ, என்ன 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 சொல்லிட்டு இருக்கீங்க? இது நார்மல் கான்வர்சேஷன் நினைச்சீங்களா? நடுவுல நாங்க மைக்லாம் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அவங்க எழுதுனதே இல்லை இது வரைக்கும். வெரி பேட். இப்போ என்ன சரியாக லவ் பண்ணலன்னு அர்த்தம்? இல்ல அப்படி கிடையாது. உங்களோட வே ஆஃப் லவ்விங் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். அவதான் நிறைய அனுப்பிச்சிருக்கா, நிறைய கவிதை எழுதியிருக்கா. அது எனக்கு கவிதை எழுதணுன்னே தோணவே இல்லை. என்னன்னா, ஒருவேளை அவளை நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் அது வரலையோ என்னமோ தெரியல. உணராதனால தான் அந்த அறக்குறையாக இருக்கும்போது அதெல்லாம் வருமோ